மயங்கொலி சொல்லாகராதியில அரவன் அரவன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு சின்னரா வர அரவன் அப்படின்னா சிவன். அடுத்ததா அரவன் அப்படிங்கிறது முனிவன், சமண அறங்கூறுவோன், இறைவன், திருமால். ஃபர்ஸ்ட்டு சின்னரா வர அரவன் அப்படின்னா சிவன். பெரியரா வர அரவன் அப்படிங்கிறது முனிவன், சமண அறங்கூறுவோன், இறைவன், திருமால். அடுத்ததா அரவு அரவு. அரவு அப்படிங்கிறது பாம்பு, ஒளி, நாகமரம் தான் அரவு. பெரியரா வர அரவு அப்படிங்கிறது ஒலிகை, அறுதி, அறுத்தல், நீக்கம், தொலைத்தல், தீர்கை. எதுனா அரவு அப்படிங்கிறது. அடுத்து அரண் அரண். அரண் அப்படின்னா சிவன். சிவன் அரவன் அப்படின்னாலும் சிவன் தான், அரண்னாலும் சிவன் தான். அடுத்ததா எப்பொருட்கும் இறைவன், அரசன், மஞ்சள், அழலோன். அழலோன் அரண் அப்படிங்கிறது சிவன், எப்பொருட்கும் இறைவன், அரசனை குறிக்கிறதும் அரண் தான். அடுத்து மஞ்சள், அழலோன். அடுத்ததா அரண் அப்படின்னா மன தூய்மை. அரண் அப்படிங்கிறது மன தூய்மை, சமயம், வேள்வி, முதல்வன், அறம், நன்மை, எளியார்க்கு ஈதல். எளியாருக்கு ஈதல் தான் அரண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரண்னா நமக்கு என்னன்னு தெரியும். மன தூய்மை, சமயம், வேள்வி, முதல்வன், அறம், நன்மை, எளியாருக்கு ஈதல். அடுத்ததா அராவுதல் அராவுதல். அராவுதல் அப்படின்னா அறத்தால் தேய்த்தல், உராய்தல், மாறுபடுதல். எதுனா அராவுதல். இந்த அறம் அப்படிங்கிறது இந்த வாளை கூர்மையாக்கும் கருவி அப்படின்ட்டு நம்ம படிச்சிருப்போம்ல, அந்த அறம் தான். அடுத்ததா அ அராவுதல் அப்படிங்கிறது வடித்தல். அடுத்ததா அறிதல் அப்படின்னா துண்டு செய். துண்டு செய். அரி அப்படின்னா துண்டு செய், அதாவது வெட்டுறது. காயை அறிந்தால் அப்படின்ட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா அரிப்பு, தோல் அரிக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த அரிப்பு. அடுத்ததா அறுத்தல், வெள்ளம் கரையை அரித்து சென்றது. அடுத்ததா தீ. அரி அப்படின்னா தீ. தீ அப்படின்னாலும் அரிதான். அடுத்ததா ஒளி, ஆறு, கடல், திருமால், சிங்கம், கதிரறுக்கும் பருவம் எல்லாமே அரி அப்படிங்கிற சொல் வந்து குறிக்குது. அடுத்ததா அரி அப்படின்னா பெரிய ரீ. அரி அப்படின்னா அறிந்து கொள்றது. தெரிந்து கொள், உணர், அறிவு, இது எல்லாமே அரி அப்படிங்கிற சொல் வந்து குறிக்கிறது. நன்றி.